சிம்பிளாக மஷ்ரூம் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மசாலாலாம் இந்த அளவுக்கு வந்தோடனே இதை மூடி வச்சுட்டு இதில் நாம் வடித்து வச்சுருக்க 1 கப் சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சுவையான மஷ்ரூம் சாதம்